ஹாய் எல்லாருக்கும் நமஸ்காரம். கார்த்தால 4 மணி ஆயாச்சு. பரபரான்னு நான் எழுந்திருந்தாச்சு. பார்த்தாலும் அந்த இடமெல்லாம் வெள்ளம் சிந்தாக்கி பார்த்துட்டுருக்கேன். இது எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற ஓரோ சஜஷன், நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாமே இருக்குது. எல்லாமே நான் எடுத்துப்பேன். நிறைய விஷயங்கள் நான் எடுத்துப்பேன். அதில் ஒன்றும் எனக்கு நான் சொல்கிறது தான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி நிற்க மாட்டேன். அது ஒரு நல்ல காரியம். அது ஒரு நான் சொல்கிறது சரின்னு தான் நான் எடுத்துப்பேன். அப்படி தான் ஆச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்களை அந்த வீடியோக்கு அப்புறம் நம்மளோட ஃபாலோவர்ஸோட கமெண்ட்டுனால் நான் எடுத்துட்டுருக்கேன். அப்போ நேற்றுக்கு நிறைய பேர் சொன்னால் பொண்ணோட ஃபோட்டோ போடாதுங்கன்னு. இனிமேல் போட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அது ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தான். திரும்ப ரீபோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். நான் புதுசாக எடுத்து போடல. அது ஒரு 3-4 வருஷம் 2 வருஷமாக 3 வருஷமாக முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இனிமேல் போட மாட்டேன். போட்டது போட்டாச்சு. இனிமேல் போட மாட்டேன்ட்டேடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? அப்படி ஊரில் ஒரு ஆம்புலன்ஸுக்காகத்தான் எங்கள் ஆத்துக்காரரும் நானும் அங்கே போய் இருந்தோம். கொஞ்சம் பிஸ்னஸ் நான் பண்ணி நஷ்டமானதால் தான் நான் சென்னையில் வந்தேன். சரி, அவர் நான் ஆம்புலன்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கேன் அப்படின்னாரு. ஆம்புலன்ஸும் சரியாக அங்கே அதில் ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ராஷ்ட்ரியம் கலைக்கிறார். என்ன பண்ணாரு? அப்போது அதனால் நான் வந்து விட்றேன்னு நாங்கள் மேயில் போகிறத ஒன்றிச்சு போகலாம், வந்து விடுங்கோ ஜன்னி. நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார், தெரியாமல் உங்களுக்கு சென்னை பாஷை வர்றதுன்னு. கண்டிப்பாக வரும். அதுக்கு மாற்றம் இல்லை. நான் பொய்யொன்றும் சொல்ல மாட்டேன். என்னன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் 32 வருஷம் ஆயாச்சு நான் தமிழ்நாட்டில் ஜீவிக்க தொடங்கிட்டேன். அப்போது அது இல்லாமல் நம்மளை ஆற்றுலேயும் எல்லாம் இருக்கிறோம், ஒரு ஆஃபீஸ்லேயும் எல்லாம் இருக்கிறோம். நிறைய சாதாரண மக்கள் கூட தான் நம்ம பழகிறோம். சென்னை வாசிகள் ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரிப்பு வைங்கோளேன். 10 ட்ரிப்போ 15 ட்ரிப்போ, இத்தனை வருஷத்தில் எத்தனை ட்ரிப் எல்லாமே மோஸ்ட்லி சென்னை மக்கள் தான். அப்போ நம்மளை அந்த பாஷை வரத்தான் செய்யும். அவள் கூட பேசி 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 ஒரு சில சமயத்தில் நம்மளோட பாஷை வெளியில் பேச முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து விடுறது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாள், நீ எல்லாம் பெரிய ஆள், எங்கிட்ட எங்கள் ஆற்றுல வந்து சாப்பிட மாட்டாய் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியெல்லாம் கிடையாது. நீ பிராமணா, நீ பாப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாள். இப்போ நான் சொல்லுவேன், அப்படி கிடையாது, எனக்கு உங்களோட சாப்பாடு பிடிக்கணுமே. பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சா நம்மளுக்கு பிடிக்காது. என்ன பண்ண முடியும்? அப்பா அப்படியே சின்னத்துலேருந்து நம்மளை அப்படியே வளர்ந்துட்டோம். கல்யாணமாகி நான் என்னோடய இதில் தான் சமைச்சுட்டுருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதனால் நான் சொல்லுவேன், தேஷ்யப்பட்டுட்டு ஒன்றும் காரியம் இல்லை. எனக்கு பிடிக்கிறதில்லை. எல்லாத்துலேயும் பூண்டு போடுறான், எல்லாத்துலேயும் வெங்காயம் போடுறான், எல்லாத்துலேயும் தக்காளி போடுறான். நம்மளுக்கு நம்மளோட ரீதியான ஆகாரங்கள் கழிச்சிட்டு பிடிக்காது. அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அவள் சொல்லுவா, நீ பெரிய ஆளாக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட ஆகாரம் பிடிச்சா நான் கழிக்க போகிறேன். அதனால் எனக்கு எந்த ஜாதியமோ மதமோ ஒன்றுமே இல்லை. எல்லாருமே எல்லாருக்கும் ஈக்குவல் தான் ஸ்நேகம் நான் கொடுக்கறது. எனக்கு கிடைக்கிற ஸ்நேகம் ஈக்குவலாக நான் திருப்பி கொடுப்பேன். காப்பியை குடிச்சிட்டு இன்றைக்கி அடை மட்டும்தான் பண்ண போகிறேன். பிள்ளை இனியும் வேலையை விட்டு வரல. எப்போவுமே 4 மணிக்கு வருவேன். லேட்டாகிடுது. அம்மா வந்துட்டுருக்கேன் தான். என்னன்னா அவனுக்கு சூடாக சாப்பிடணும். தோசைக்கல்லேருந்து அப்படியே வாய்க்கு போகணும். அதனால் அவனுக்கு சுட்டு கொடுத்தேன். அதுக்குள்ளே சமயம் ஆயாச்சு. சரி, நம்மளும் கிளம்பலாம். நம்ம வேறு ஏதாவது வழியில் கழிச்சிக்கலாம். சமயம் ஆகிடுது. நீ முன்னாடியே எனக்கு சுட்டு வச்சுட்டுருக்கணும். அந்த இதுவும் மறந்து போச்சு. காப்பியை குடிச்சிட்டு ஒரு 5 மினிட் அப்படியே உட்காந்தேன் பாருங்க. சமயமானதே தெரியாக்கி உட்காந்தேன். சரி, இனி ஒன்றும் பண்ண பറ്റാது. வெளியில் தான் 2 இட்லி கழிச்சிக்க வேண்டியதான். இல்லாட்டா ஒரு வாழைப்பழமோ ஏதாவது கழிச்சிட்டு. என்னென்னா சுகர் இருக்கிறனால எனக்கு பசி தாங்கவே தாங்காது. அப்படி தான் இன்றைக்கி நாள் ஓடியாச்சு. உச்சைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓரோ நாள் இந்த சாப்பாடு இந்த குட்டி 4-5 டிஃபன் ஐட்டம் 4-5 குழம்பு தான் சாப்பிடும். எல்லா குழம்பும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் விதவிதமாக பண்ணலாம். இது சாப்பிடவே சாப்பிடாது. சரி, அப்போ எல்லாருக்குமே ஹாவ் எ நைஸ் டே. நான் கிளம்பியாச்சு. பார்த்தலாம் சென்னையோட நகர வீதிகள் எப்படி இருக்குது. பாய்.